அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த சிறப்பான திருமணத்தினுடைய இரு இல்லத்தார்களே, அதிராம்பட்டணம் பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற துஆ சிதனமாக என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இது போன்ற ஒரு நிக்கா மஜ்லிஸ்கள் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே மலக்குமார்களுடைய சூழலிலே நல்ல அழகானதொரு இஸ்லாமிக் அட்மாஸ்பியரிலே நடக்கக்கூடிய இது போன்ற திருமணங்களிலே நான் கலந்து கொள்வதை ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பாகவும் அல்லாஹ்வுடைய நியாமத்தாகவும் கருதுகின்றேன். இதற்கு முன்னால் 2 வருடங்களுக்கு முன்னால் இதே பள்ளிவாசலிலே இதே போன்ற ஒரு நிக்காவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருந்தேன். அதற்கு பிறகு மறுபடியும் அதே பள்ளிவாசலுக்கு இன்னொரு நிக்காவுக்கு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இன்றைய நிக்காகள், திருமணங்கள் என்றாலே, நிக்கா மீன்ஸ் திருமணம் என்பது அங்கே எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வெறுப்பூட்டக்கூடிய காரியங்கள் நடக்க வேண்டுமோ அதுதான் திருமணம், அதுதான் நிக்கா என்று இன்றைய காலகட்டங்களே ஆகிவிட்டது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வெறுப்பை ஏற்படுத்தாவிட்டால் அது திருமணமே இல்லை. என்னப்பா என்னவோ அனாதை வீட்டு கல்யாணம் மாதிரி, எத்தி வீட்டு கல்யாணத்தை மாதிரி நடத்திருக்கிறா, கல்யாணம்னா என்ன டாம்பிகமா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணும், அப்பதானே அது கல்யாணமா இருக்கும், இது என்னவோ சும்மா வந்த மாதிரி போன மாதிரி இருக்குதப்பா அப்படின்னு முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள முஸ்லீம்களிலே நல்ல மார்க்கப்பட்டுள்ள தீன்தார்களே சொல்லும் அளவுக்கு நிக்கா என்றாலே அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வெறுப்பூட்டக்கூடிய காரியங்கள் நடக்க வேண்டும், அப்பதான் நிக்கா. முன்னால் பேசிய பேராசிரியர்கள் சொன்னாங்க, ஏதோ கல்யாணத்துக்கு போனேன், திட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. நான் பல நிக்காகளுக்கு அவாய்ட் பண்ணியது, நிக்காகளை கூப்பிட்டா போறதே கிடையாது. மெட்ராஸ்ல எந்த நிக்கா கூப்பிட்டா, ரொம்ப நெருங்கியவங்க வேண்டியவங்க கூப்பிட்டா கூட அவாய்ட் பண்ணிடுறது. அதுலேயும் பயானுன்னு கூப்பிட்டா அறவே போறது கிடையாது. அப்படி ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி இதுல நீங்க வந்து தான் ஆகணும், நிபந்தனைகள் வரதட்சணை இருக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, ஆடம்பரம்லாம் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்காது, நீங்க தைரியமா வாங்க, அழகான நிக்கா. சுப்ஹானல்லாஹ், போய் பார்த்தா அல்லாஹ் அக்பர், என்னுடைய வாழ்க்கையிலே முதல்ல ஒரு நிக்கால ஜிம்மி ஜிப் கேமரா வச்சு எடுத்த நிக்கா, அந்த நிக்கா தான் பார்த்தேன். ஜிம்மி ஜிப்னா தெரியுமா? இந்த பெரிய பெரிய சினிமாக்கள்ல பெரிய கிரேன் வச்சு இப்படி சுத்தி எடுக்கும் கேமரா, அது நம்ம கிட்ட வரும்போது நம்ம மூஞ்சில் இடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி ஜிம்மி ஜிப் கேமரா வச்சு எடுக்கிற நிக்கா அங்கதான் பார்த்தேன். அவ்வளோ ஆடம்பரம், அவ்வளோ பெண்கள், ஆண்கள். இதுல நீங்க பயான் பண்ணு கூப்பிட்டுருக்காங்க. என்ன பயானம் பண்ண முடியும்? மணமக்கள் வாழ்க, அல்லாஹ் பரக்க செய்வான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னுடைய மனசுல பெரிய பெரிய விஐபிகள், எம்பிக்கள், மந்திரிமாருங்க, பெரிய பெரிய IAS IPS ஆபீசர் எல்லாம் இருந்தாங்க. நமக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கம் கடுமையா சாடிட்டு, நிச்சயமா இது போன்ற நிறுவனங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய திருமணங்கள் அல்ல என்றால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஆதம் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸரு மௌனா, எந்த திருமணங்களே செலவு மிக மிக குறைவாக செய்யப்படுகின்றனவோ அதுதான் பரக்கத்து பொருந்திய திருமணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப செலவு குறைய குறைய பரக்கத்து கூடும், செலவு கூட கூட பரக்கத்து குறையும். இங்க பரக்கத்து குறையிறது இல்லை. இங்க எந்த அளவுக்கு செலவு பண்றீங்கன்னா பரக்கத்து மைனஸ்ல போயிடுச்சு. ஜீரோல குறைஞ்சு ஜீரோக்கு இப்ப மைனஸ்ல போயிடுச்சு பரக்கத்து. அந்த அளவுக்கு அநியாயமா செலவு பண்ணிருக்கீங்க. அப்ப 2 வீட்டாருமே மெட்ராஸ்ல பெரிய செல்வந்தர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள். அப்புறம் சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி நிக்காக்கள்ல நான் சாப்பிட்றது கிடையாது, இந்த நிக்காலையும் சாப்பிட மாட்டேன், உண்மையான மார்க்கப்பட்டுள்ளவங்க இங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி போயிட்டேன். அப்புறம் காய்ச்சி மூச்சுட்டாங்க, நீ உன் காய்ச்சி மூச்சு உன்னோட. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்திற்கு முரணா எங்க திருமணம் நடந்தாலும் அந்த திருமணத்தை நம்ம அங்கீகரிக்க முடியாது. முஸ்லிம் மார்க்கப்பட்டுள்ள, தீனுடைய பற்றுள்ள நாமும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதே மாதிரிதான் ஏதாவது ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாங்கண்டா நிக்காக்கு போறது, அங்க ஆடம்பரம் இருந்தா திரும்பிலாம் வரமாட்டேன், நேரம் நிக்கா வீட்டுக்காரங்கள்ட்ட போய் இந்த மாதிரி பண்றது பெரிய அநியாயம், அல்லாஹ் பயந்துக்குங்க, நீங்க அல்லாஹ் பணத்தை கொடுத்துருக்காங்க எப்படி ஆட்டம் போடுறீங்க, இந்த திருமணம் நிச்சயமா அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது, நான் அந்த நிக்கால நீ கூப்பிட்டதுனால வந்து பார்த்தா இவ்வளவு அநியாயமா இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டார்ட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுவேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் என்னுடைய அருமை சகோதரர்
ரஃபீக்கு வந்து அவர் பேர் ரஃபீக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி அவர் என்ன ரபியான்னு வாங்க, ஏன்னா ரபியுல் அவ்வளா ரபியுல் ஆஹிரா என்னன்னு தெரியல, ஏதோ ரபியான்னு சொல்றாங்க. இங்க வந்து பேர் இப்போ ரஃபீக்குன்னு சொல்லிதான், ஓஹோ ரஃபீக்கை தான் ரபியான்னு சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அவர் பொதுவாக எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் மைக்குக்கு அவர் தான் நாயகன். நான் ஜித்தால வந்து அவங்க மெஃப்கோடைய நிகழ்ச்சியில நான் கூட அவர்கிட்ட சொல்லுவேன், மெஃப்கோ நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்து நிலைய வித்துவான் மாதிரி. அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் என்ன பண்ணுவாங்க, அந்த அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடத்துல ஸ்லாட் நடத்துகிற அந்த கலைஞரோ ஆர்டிஸ்டோ வராட்டா அந்த டைமை வந்து கீப்பப் பண்ணுங்கிறதுக்காண்டி இப்பொழுது நிலைய வித்வான் வாசிப்பார் அப்படிங்குவாங்க. ஒருத்தர் ரெடியாக நாதோஸ்வரமும் கைவா நிற்பார், ஒரு நிலைய வித்வான் எப்போ அவங்க ஸ்டாண்ட் பையில் இருப்பார், யாராவது வராட்டு டக்குன்னு அவர் எடுத்து வாசிப்பார் பிபிபி அப்படின்னு. அந்த மாதிரி மெஃப்கோவுக்கு நம்ம நிலைய வித்வான். எப்போ ஹஜ்ஜுக்கு போனாலும் உம்ராவுக்கு போனாலும், இப்போ அல்லாஹ்வுக்கு பேர் அந்த ரமலானில் உம்ராவுக்கு போயிருக்கும் கூட ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வைக்கணும்டார். பட் அவர் அங்கேருந்து கிளம்புறனாலும் நான் அங்கே போய் சேர்றனாலும் ஒத்து வரலங்கிறதுனால அந்த நிகழ்ச்சி வேற ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம மெஃப்கோ நிகழ்ச்சியில் அவரை பார்த்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அவருடைய இல்லத்து திருமணங்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே ஆடம்பரங்கள்லாம் அவர்கிட்ட கேட்க கூட இல்லை. வரதட்சணை வாங்குறீங்களா, எளிமையா இருக்குமா, இதெல்லாம் கேட்கவே இல்லை. எனக்கு தெரியும் கண்டிப்பா அவங்க வீட்டு திருமணங்கள் சொன்னா நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அதுவும் பள்ளிவாசல்ல சுன்னத்தான முறையில் எளிமையா நடக்கும்போது கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்னு நினைச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் அதை பேராசிரியர்கள் ஊர்ஜிதம் படுத்திட்டாங்க. அருமை சகோதரர்களே, இன்னைக்கு நிக்காஹ்கள்ல ஏன் நம்ம இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பேணுதலோடு, இவ்வளோ கண்டிஷனோடு, இவ்வளோ ஒரு என்ன சொல்ற பூத கண்ணாடி பார்வை பார்த்து நிக்காஹ்களை கலந்துக்க வேண்டியது ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திருமணங்கள் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் மாற்றமான எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய வெறுப்பூட்டக்கூடிய காரியங்கள் தான் அங்கே அரங்கேற்றப்படுகின்றன. சரி, அப்படி ஆடம்பரமா தாம் தூம்னு நடத்துற கல்யாணங்கள் அந்த திருமண வாழ்க்கையாவது அவங்களுக்கு சக்சஸா இருக்குதா, மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா, மாஷா அல்லாஹ் காலாண்டு காலம் வாழ்ந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்து வாழையடி வாழையா வாழ்ந்து நல்லா இருக்கிறாங்களாண்டா, பெரும்பாலான திருமணங்கள் வில்லங்கத்துல முடிஞ்சு அல்லது தோல்வியில முடிஞ்சு அடுத்த ஒரு 5 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ ஷரியத் பஞ்சாயத்துக்கோ அல்லது ஜமாத்துக்கோ வந்து நிற்கக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். ஏன், என்ன காரணம்? உலகத்திலேயே திருமணத்தை அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் வகுத்து தந்ததை மாதிரி, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் கற்று தந்ததை மாதிரி உலகத்துல எந்த மார்க்கமும் எந்த மதமும் எந்த சமயமும் கற்றுக் கொடுத்தது கிடையாது. இதை நம்ம சவாலா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு திருமணங்கிறது என்னன்னு சொன்னா, சில மதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாவம், திருமணம் செய்யறது பெரிய பாவம். திருமணம் செய்யாம ஒருத்தன் துறவியா சாமியாரா இருந்தா அவன் தான் புனிதமானவன், புண்ணியமானவன். சில மதங்கள்ல இருக்கு. இந்து மதத்துல பாத்தீங்கன்னா அவங்க மதத்துல வந்து திருமணம் செய்யாம ஒருத்தர் இருந்தாருன்னா சாமியார் இருந்தானா அவர் புனிதமானவர். ஆனா அவர் தான் எவ்வளவு அநியாயம் பண்றாருங்கிறது சங்கராச்சாரியில இருந்து நித்யானந்தா வரைக்கும் நாரிச்சு, அது வேற விஷயம். சில சமயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, திருமணம் என்பது ஜஸ்ட் லைக் மனிதனுடைய ஒரு தேவை, அவ்வளவுதான். எப்படி தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறான், தூக்கம் வந்தா தூங்குறான், பசி எடுத்தா சாப்பிட்றான், அந்த மாதிரி ஒரு மனிதன் அவனுடைய பருவம் அடையும் பொழுது அவனுடைய உடல் தேவைக்கு ஒரு பெண்ணை தேடிக்கிறான், அவ்வளவுதான். இது ஒரு திருமணம், அவ்வளவுதான். இது வந்து பெரிய ஆன்மீகம், புண்ணியம், புனிதம் அல்லது ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பு, இதை வந்து ஆன்மீகத்தோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. தண்ணி குடிக்கிறவங்களாம் ஆன்மீகவாதி, தண்ணி குடிக்காதவங்களாம் ஆன்மீகம் அல்லாதன்னு சொல்ல முடியுமா? அல்ல பசி எடுத்தா சாப்பிட்றான், சாப்பிடாதவங்களாம் ஆன்மீகவாதி, சாப்பிட்றவங்களாம் வந்து ஆன்மீகம் இல்லாதன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி திருமணத்தை ஆன்மீகத்தோட சம்பந்தப்படுத்தாதீங்க. அதுவும் ஜஸ்ட் லைக் மனிதனுடைய தேவை, அவ்வளவுதான். அதையும் வந்து நீங்க ஆன்மீகம் புனிதம் அப்படின்லாம் கேட்குறீங்க. இப்படி ஒரு கூட்டம் இந்த பக்கம். இது எல்லாவற்றையும் தாண்டி திருமணம் என்பது ஒரு தேவை என்பதை தாண்டி, திருமணம் என்பது ஒரு பாவம் என்பதை தாண்டி, திருமணம் செய்யாதவன் தான் புனிதமானவன் என்ற நிலையை தாண்டி, திருமணம் தான் ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். இல்லற வாழ்க்கையின் மூலமாகத்தான் ஒருவன் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பூர்த்தி செய்ய முடியும். இல்லறத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அருளை ஒருவன் முழுமையாக பெற முடியும் என்று சொல்லக்கூடிய உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் தான். இல்லைன்னு சொன்னா இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இது வந்து விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் ஏன் கிருமிகளுக்கு கூட உள்ள ஒரு தேவை. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது, அந்த கிருமிகளை இனவிருத்தி செய்கின்றன. ஒரு ஆண் கிருமியும் பெண் கிருமியும் இணைவது, தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வது, அதன் மூலமா தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வது ஒரு கிருமிக்கு கூட உள்ள குணம். அது அல்லாஹ் இயற்கையா படைச்சிருக்கிறான். ஆடு மாடுகளுக்கு படைச்சிருக்கான், பறவைகளுக்கு படைச்சிருக்கான், ஊர்வனங்களுக்கு படைச்சிருக்கான், பூச்சிகளுக்கு படைச்சிருக்கிறான். இந்த எண்ணத்தை, இந்த ஆசை, இந்த உணர்வை, அதே எண்ணத்தை தானே மனிதர்களை நமக்கு கொடுத்திருக்கான். அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சகோதரர்களே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை பொறுத்தவரையிலே திருமணம் என்ற ஒரு மெத்தட், ஒரு கான்செப்டை வகுத்து கொடுத்து, அந்த கான்செப்டை இப்படித்தான் நடத்தணும் என்று சொல்லி, அந்த கான்செப்டை மனிதனுடைய இஷ்டத்துக்கு அல்லாஹ் விட்டுறாம, இது ஒரு இபாதத், இது ஒரு வழிபாடு,
எப்படி தொழுகை என்பது ஒரு இபாதத்தோ, நோன்பு என்பது ஒரு இபாதத்தோ, ஜகாத் ஒரு இபாதத்தோ, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, திலாவத் செய்வது இதெல்லாம் இபாதத்தோ, அதே போன்று அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய சுன்னத்தை சார்ந்தது, இது ஒரு இபாதத் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். இபாதத்துன்னு சொன்னதுனால தான் சகோதரர்களே நாம அந்த திருமணத்துல பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியது. இது முறையா நடக்குதா, சரியா நடக்குதா? ஏன் இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன், இது உங்க வீட்டு திருவிழா, உங்க வீட்டு ஒரு நிகழ்ச்சி, உங்க குடும்பத்துல ஒரு அக்கேஷன், இது எப்படியும் நடத்தீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி நடத்திட்டு போயிடலாம். 1000 பேரை கூப்பிட்டு, 2000 பேரை கூப்பிட்டு, 5000 பேரை கூப்பிட்டு, 10000 பேரை கூப்பிட்டு, தாம் தூம் நம்ம ஊர் பூரா பந்தல் போட்டு, சோறாக்கி, பாட்டு கச்சேரி வச்சு, மேலதாளம் வச்சு, சீரியல் லைட் போட்டு, ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாத்தையும் ஒன்னா கலக்க விட்டு, தேவைப்பட்டா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு லைட் மியூசிக் டான்ஸ் வச்சு எப்படி நடத்திட்டு போயிடலாம். ஆனா எப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது ஒரு இபாதத்துன்னு சொல்லிட்டானோ, இபாதத்தை இபாதத்தாகத்தான் செய்ய வேண்டும். இங்கே நம்முடைய ஊர் பழக்கம், நம்முடைய நாட்டு பழக்கம், நம்முடைய கலாச்சார பழக்கம் உள்ளே வந்து நுழைவதற்கு ஒரு எல்லா அளவுக்கும் இஸ்லாத்தில் இடமில்லை. தொழுகை, இந்த தொழுகையை எங்க வீட்டுல இன்னைக்கு நான் தொழுவ போறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பெரிய மேலதாளம் வச்சு, பாட்டு கச்சேரி வச்சு, தாமதம் கொண்டாடி போய் தொழுவோம். இல்ல ஒரு ஹஜ் செய்ய போறோம், அந்த ஹஜ் செய்யறதுக்காண்டி ஒரு பெரிய பாட்டு கச்சேரி வச்சு, மேலதாளம் வச்சு, சீரியல் லைட் போட்டு, ஊர்லாம் பந்தல் போட்டு நாங்க ஹஜ் செய்ய போறோம் செய்வோம். எப்படி அந்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி செய்கின்றோமோ, அதே போன்ற சகோதரர்களே திருமணம் என்பதும் எப்பொழுது இபாதத்தாகி விட்டதோ, இதனை அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறைப்படி தான் செய்ய வேண்டும். அப்படித்தான் செய்யணும். அதுக்கு மாற்றமா யார் ஒருவர் இன்னைக்கு திருமணத்தை தன்னுடைய பணத்தினுடைய டிஸ்பிளேயாக, தன்னுடைய செல்வாக்கினுடைய டிஸ்பிளேயாக, அல்ல தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய டிஸ்பிளேயாக திருமணத்தை பயன்படுத்தினாண்டா, இது இன்னைக்கு ஏற்பட்ட கலாச்சாரம் அல்ல. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலத்திலே மக்கத்து குறைஷிகளுக்கு மத்தியில் இருந்த கலாச்சாரம், மக்கத்து குறைஷிகள் இருந்துச்சு, காஃபிர்கள் இருந்த கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்னா, அவங்க கல்யாணத்தை தான் என்ன பண்ணுவாங்க, அவருடைய செல்வாக்கு, அவருடைய அதிகாரம், அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் பலம், அவருக்கு இருக்கக்கூடிய செல்வ பலம், இந்த எல்லா பலத்தையும் உலகத்திற்கு காட்டுவதற்குரிய ஒரு டிஸ்பிளேயாக மக்கத்து குறைஷிகள் காஃபிர்கள் பயன்படுத்தியது திருமணத்தை தான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண விஷயத்துல சொன்னாங்க, எந்த திருமணம் செலவு மிக குறைவாக செய்யப்படுகின்றதோ அந்த திருமணங்கள் தான் பரக்கத்து பொருந்திய திருமணம். ஆகவே உங்களுடைய திருமணத்தை உங்களுடைய செல்வாக்கையோ, உங்களுடைய செருக்கையோ, உங்களுடைய செல்வ நிலையையோ, அல்லது உங்களுடைய படைபலத்தையோ, பணபலத்தையோ, ஆணவ பலத்தையோ காட்டுவதற்கு ஒரு டிஸ்பிளேயாக, ஒரு அடையாள சின்னமாக இஸ்லாத்தை திருமணத்தை ஆக்கிடாதீங்க என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த நோக்கத்திலே, எந்த அச்சத்திலே, எந்த பயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நடந்துவிடக் கூடாது என்று பயந்தார்களோ, அது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணம் நடந்துட்டு இருக்குது. எந்த திருமணங்கள் எளிமையாகவும் அல்லாஹ்வுடைய அருளோடு நடக்க வேண்டும், அது ஒரு மனிதனுடைய பணத்திமிருக்கும், அவனுடைய செல்வத்திமிருக்கும், அவனுடைய செருக்குக்கும், அவனுடைய பேக்ரவுண்டுக்கும் ஒரு டிஸ்பிளேயா, ஒரு அடையாளமா ஆயிடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் பயந்தாங்களோ, அதுதான் இன்னைக்கு திருமணங்கள் ஆக்கப்பட்டுகின்றது. குறிப்பா முஸ்லீம்களுடைய திருமணங்கள். அவர் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா என்ன கூட்டம் சொல்ல ஆனந்தம். ஊர்ல உள்ள எல்லா எம்எல்ஏ, எம்பி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீதிபதி, ஜட்ஜ் எல்லாம் வந்துட்டாங்க. அவருக்கு எவ்வளவு அப்படி ஒரு திருமணம் அதிராமட்டம் நடத்தினார் வைங்களேன். உங்க அதிராமட்டத்துல அந்த மாதிரி ஒருத்தர் திருமணம் நடத்தினார் வைங்க, பெரிய பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி மாதிரி வந்துட்டாங்க. பார்த்தா சிவப்பு குழல் விளக்கு வைத்த லைட்டு கார் வரிசையா நிக்குது, போலீஸ் இறங்கிடுச்சு. தாம்பிகமா இருந்தா அதற்கு பிறகு அவருடைய அந்தஸ்து பொதுமக்களுக்கு மத்தியில கூடுமா கூடாதா? பெரிய ஆளுப்பா, நம்ம இவ்வளவு கிளம்ப சாதாரண நினைச்சு ஏதோ மெட்ராஸ்ல உட்காந்து ஏதோ வியாபாரம் பண்ண நினைச்சுட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா அவர் கல்யாணத்துக்கு ஹைகோர்ட் ஜட்ஜி மாதிரி வந்து நிக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து நிக்கிறாங்க, எம்எல்ஏ வந்து நிக்கிறாரு, எம்பி நிக்கிறாரு, எல்லாத்தையும் நல்ல பெருமையா இருப்பா அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சமுதாயத்துல அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயை காட்டிட்டு இருந்தா இன்னைக்கு அவர் அந்தஸ்து உயர்வதை பார்க்கின்றோம். இந்த மாதிரி நிலைதான் ஏற்பட்டு விடக் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். திருமணங்களை உங்களுடைய அதிகாரங்களுடைய அடையாள சின்னமாக, உங்களுடைய செல்வத்தின் அடையாள சின்னமாக, உங்களுடைய குலப்பெருமையின் அடையாள சின்னமாக திருமணத்தை ஆக்கக்கூடாது. திருமணம் என்பது ஒரு இபாதத், ஒரு வழிபாடு. அதை வழிபாடாக நடத்துங்கள், அதை வழிபாடாக நடத்தாங்க. அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேள்விப்பட்டோம், எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான். ஒவ்வொரு திருமணங்கள்லயும் ஹஜ்ரத் மார்ந்த சம்பவம் சொல்லாம இருக்க மாட்டாங்க பயான்கள்ல, பிரபலமான சம்பவம் தான். ஆனால் அந்த பிரபலமான சஹாபி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த புண்ணியமான சம்பவத்தை வைத்து நாம் எந்த அளவுக்கு படிப்பினை பெற்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வராங்க, ஃபஜ்ர்ல வர்றாங்க, அப்படியே அந்த ஒரு மாப்பிள்ளை பஷாஷத்,
என்ன சொல்றது, அந்த மாப்பிள்ளை கோலம் அவங்க உடம்புல தெரியுது. மாப்பிள்ளை கோலம்டா மாலை போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு பெரிய இதை செட் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாப்பிள்ளை கோலங்கிறது ஒன்று இருக்குது, அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அந்த முதலில் முடிஞ்ச மறுநாள் காலையில் மாப்பிள்ளை முகத்தை பார்த்தா அது ஒரு ஷைனிங்கா இருப்பாரு மாப்பிள்ளை. அந்த ஷைனிங்கை பார்க்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஷைனிங்கை பார்க்கறாங்க, மாப்பிள்ளை ஷைனிங்கை பார்த்து என்ன அப்துல் ரஹ்மான் ஒரு வித்தியாசமான ஷைனிங் தெரியுது. மாப்பிள்ளை ஷைனிங் தான் ரசூலுல்லாஹி ராத்து கல்யாணம் முடிச்சிட்டேன், நைட்டு கல்யாணம் முடிச்சிட்டேன். அப்படியா, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு லக பாரக அலைக ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, உன்னுடைய வாழ்க்கையில் அருள் செய்வானாக, உங்க ரெண்டு பேரும் எல்லா நல்ல விஷயங்களையும் அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்தி வைப்பானாக. அவுலிம் உலவு பிஷாத்தின். அப்படியா, ஒரு ஆட்டையாவது எடுத்து வலிமா கூட எல்லாத்துக்கும் சந்தோஷமா. நல்லா கவனிங்க, அன்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி கியாமத் நாள் வரைக்கும் சரி எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு விஐபி உலகத்தில் யாரும் கிடையாது. விவிஐபி யாரும் கிடையாது. விஐபி இல்ல, விவிஐபி. அன்னைக்கு இன்னைக்கு நீ கியாமத் நாள் ரசூலுல்லாஹோட விஐபி யாரும் வரப்போதில்லை. அந்த விஐபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க, மதீனால இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணாம, அவங்களுக்கு கூட தகவல் சொல்லாம அப்துல் ரஹ்மான் இப்னு கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, என்ன ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கேப்பா, ரசூலுல்லாஹ் வந்து கல்யாணம் முடிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு விஐபி தெரியாம, நமக்கு ரொம்ப ஒரு விஐபி நெருக்கமான ஆளு, அவருக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சுட்டா என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க, கல்யாணம் முடியும், அட நாசமா போனவன, நல்லா இருப்பியா நீ, ஒரு வாய் சோத்துக்கு பயந்தாடா சொல்றா போன இப்படி, ஏன்னா இப்படி என்னென்ன பத்வா பண்ண முடியும், பத்வா பண்ணி அவன் வாழ்க்கை நாசமாக பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஏன், திருமணம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஊரையெல்லாம் அழைத்து அல்லது பெரிய விருந்து போட்டு அல்லது தாம்பிகமா நடத்தக்கூடிய காரியம் அல்ல. ஓரளவு குறைவீங்களா அலைங்க, பள்ளி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறீங்களா, பள்ளியாசல் வச்சு நடத்துங்க திருமணத்தை. பள்ளியாசல் வச்சு நடத்துங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், உலகம் பூரா தெரிஞ்சிடும். என்ன பள்ளியாசல் இந்த நேரத்தில் கூட்டமா இருக்கு, சம்பந்தம் இல்ல, ஜும்மா நேரம் இல்ல, இது பெரிய நேரம் இல்ல, என்ன இவ்வளவு கூட்டமா இருக்குது, ரஃபீக் பாய் வீட்டு கல்யாணமா, அவங்களுக்கு கல்யாணமா, ஊர் பூரா தெரிஞ்சிடும். பள்ளியாசல் வச்சு நடத்துங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, திருமணங்கள் என்பது இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்க, நம் மனம் போன போக்கில் திருமணங்கள் நடத்துவது எந்த விதத்திலும் உசிதம் அல்ல. அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் இருக்காது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வாவே எடுத்துக்கலாம். நம்ம எந்த திருமணங்கள் செலவு கூடி தாம் தூம் என்று நடத்தப்படுகிறதோ அந்த திருமணங்களிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது என்பது பெருமானாருடைய எச்சரிக்கையா எடுக்க வேண்டாம். பெருமானாருடைய பத்வாவை கூட எடுத்துக்கொள்ளலாம், அதை சாபமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு ஆனா நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகுத்து தந்த ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கை, ஒரு அற்புதமான குடும்ப அதாவது ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ஃபேமிலி கல்ச்சர், ஒரு அற்புதமான குடும்ப கலாச்சாரம். இது உலகத்தில் வேற எந்த மதத்திலையும் கிடையாது, எந்த இஸ்ஸத்திலையும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. தீனுல் இஸ்லாத்துல மட்டும்தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப கலாச்சாரம், அழகான ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையை ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ரப்பல் ஆலமீன் வகுத்து கொடுத்திருக்கான். இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை சீரழிப்பதற்காக சகோதரர்களே இன்று உலகளாவிய அளவிலே மிகப்பெரிய சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன. இஸ்லாத்துடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை கெடுக்கணும், சீரழிக்கணும். இது ஏதோ அதிராம்பட்டத்திலே தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் மட்டுமல்ல, உலக மூலையில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வசிக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த அற்புதமான குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப சூழ்நிலை, குடும்ப கலாச்சாரம், ஃபேமிலி கலாச்சாரம், அல்லாஹ் வகுத்து கொடுத்த முறை, கணவன் மனைவி, மாமனார் மாமியார், அப்பா அத்தா, மச்சனை குழந்தை, யார்கிட்ட ஒரு பெண் பர்தாவா இருக்கணும், யார்கிட்ட இருக்கக்கூடாது, யார்கிட்ட ஹிஜாப் பேணணும், யார்கிட்ட ஹிஜாப் பேண தேவையில்லை, இதெல்லாம் அல்லாஹ் வகுத்த சட்டங்கள். இந்த சட்டங்களை சிதறடித்து சின்னாபின்னப்படுத்தி சீரழிக்க வேண்டும் என்பதற்காக இன்று யூத நசாரா சக்திகள் மிகப்பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன், இன்னைக்கு முஸ்லீம்கள் இருக்கிற பலங்கள்ல மிகப்பெரிய பலம் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். முஸ்லீம்களை உலகளாவிய அளவில் இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகளால் தோற்கடிக்க முடியல. இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்படுகிற சூழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா செஞ்சு போயிடுது. அந்த சூழ்ச்சிகளை முஸ்லீம்களை ஜெயிக்க முடியல, வெல்ல முடியலடா. அதற்கு முக்கிய காரணங்கள், ஒரு காரணம் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கோப்பான குடும்ப வாழ்க்கை, கட்டுக்கோப்பான குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை சீரழிச்சுட்டா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலகீனம் ஏற்பட்டு இஸ்லாத்திய அஸ்திவாரமே ஆடி போய்விடும் என்பதை நாம புரிஞ்சிருக்குமா இல்லையோ, யூத நசாரா சக்திகள் புரிந்து அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை கெடுப்பதற்காக எல்லா விதமான சூழ்ச்சி, எல்லா விதமான முயற்சிகள் செய்யப்படுகின்றன. என்ன ஹசரத், ஆர்எஸ்எஸ் இஸ்லாமிய சூழ்ச்சி நீங்க, அவனை இஸ்லாமிய எதிரி நீங்க, பிஜேபி இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி பண்றான் நீங்க, யூதர்கள் படைப்போம் ஃபேமிலியும் வந்து நுழைஞ்சிட்டானா, இதுலயுமா பாக்குறான். சகோதரர்களே, ஒரு உண்மையை புரிஞ்சுங்க, நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகள் என்னங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா இல்ல, ஓரளவு விவரமா சொன்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு எத்தனை டிவிக்கள், எத்தனை மீடியாக்கள், இன்னைக்கு யாராவது இவ்வளவு பெரிய மஜ்மால, இவ்வளவு பெரிய சபையில எங்க வீட்டுல டிவி இல்ல
அப்படின்னு கை தூக்கச்சுன்னா 1-2 தேர்மாங்கிறது அபூர்வம். 1-2 தேர்மா ரொம்ப அபூர்வம். எங்க வீட்டுல டிவியே இல்ல சார், நாங்க டிவியே பாக்கிறதுல எங்க வீட்டுல அப்படின்னு சொன்னா 1-2 தான் ரொம்ப அபூர்வம். அந்த அளவுக்கு இந்த மஜ்மா இல்ல. ஒரு 1,00,000 பேர் உட்கார வச்சு இங்க டிவி இல்லாத வீடு யாரா கை தூக்குங்க அப்படின்னாக்கா தேர்மாங்கிறது தெரியாது. அது ஒரு மீடியா, எல்லா வீடுகளிலும் இன்னைக்கு டிவிங்கிற மீடியா இருக்குது. இந்த மீடியாவை, இந்த தகவல் தொடர்பு சாதனத்தை யூத நசாரா சக்திகள் எப்படி கையாளுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சகோதரர் மீடியா என்பது முழுக்க முழுக்க யூதர்களுடைய கண்ட்ரோல் இருக்குது, நசாராவுடைய கண்ட்ரோல் இருக்குது. நீங்க நினைக்கலாம் ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சன் டிவி, விஜய் டிவி, அந்த டிவி, இந்த டிவி, இதெல்லாம் லோக்கல்ல உள்ளதானே. இதையுமா யூத நசாரா கண்ட்ரோல் பண்றோம்னா இவர்களையும் யூத நசாராக்கள் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா இங்க உள்ள டிவி இன்னைக்கு ஐரோப்பா கண்டத்தில் தெரிஞ்சாகணும், அங்க உள்ள தமிழ் மக்களை கவர் பண்ணணும், அதன் மூலம் அங்கே அவனுக்கு வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னா ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ அல்லது மேற்கத்திய நாடுகளிலேயோ அந்த யூதருடைய CNN, IBN சப்போர்ட் இல்லாம, அல்லது யூதருடைய சேனலுடைய சப்போர்ட் இல்லாம, அல்லது BBC சப்போர்ட் இல்லாம இவங்க அங்க லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா உலகளாவிய அளவிலே மீடியாக்களை கையில வச்சிருக்கவங்க லான்ச் பண்றவங்க யூத நசாராக்கள். அப்ப இவங்க தமிழ்நாட்டோட வெளியே போகணும்னு சொன்னா அவனோட சப்போர்ட் வேணும். அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நாங்க சொல்ற செய்தி நீ போட்டாகணும். அப்ப அவன் எதை செய்தியாக்குன்னு நினைக்கிறானோ அதை உலகம் முழுவதும் செய்தியா பரப்பிடுறான். இல்லண்டா ஏதோ லோக்கல்ல உள்ள செய்தி, லோக்கல்ல உள்ள மேட்டர்னா பரவாயில்லைங்க, உலகளாவிய விஷயத்திலையும் முஸ்லீமுக்கு எதிராக இங்குள்ள லோக்கல் டிவிகள் செய்தி பரப்புறான்டா. அதற்கு காரணம் அவர்களுடைய கண்ட்ரோல் இவங்க மேல இருக்குது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஷேக் உசாமா பின் லாடன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவரு பேசுறாரு அல் ஜசீரா டிவில பேசுறாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி முஸ்லீம் மக்களே நீங்க உறங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, நமக்கு எதிராக அமெரிக்கா சூழ்ச்சி, அரபியில பேசுறாரு, நமக்கு எதிராக அமெரிக்கா பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான், முஸ்லீம்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், முஸ்லீம்கள் வந்து அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அரபியில. எனக்கு அரபி புரியுதுனால ஒரு நேரடி பேச்சு பாக்குறேன். கீழே சன் டிவில அது தமிழ்ல விளக்கம் போடுறான், அமெரிக்காவை அடுத்து எங்களுடைய அடுத்த குறி இந்தியா தான், இந்தியாவை தாக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். ஏன் நான் என்ன அவசியம் வந்துச்சு போடணுண்டு? அவர் சொல்றது முஸ்லீம்களை விழிப்புணர்வு இருங்க, அவேர்னஸா இருங்க, நமக்கு எதிராக அமெரிக்கா பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான், யூதர்கள் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இன்னைக்கு சவுதி அரேபியாவே அமெரிக்காவுடைய கைப்பாவை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இவன் கீழே ஓட்டுறான் என்னண்டு, அமெரிக்காவை எடுத்து எங்களுடைய அடுத்த குறி இந்தியா தான். ஏன்? அப்பதான் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் இங்குள்ள முஸ்லீம்களை வெறி கொள்வாங்க, இந்தியாவுல இந்துக்களுக்கு உசாமா பின் லாடன் வெறுப்பு வரும். சரி, அப்படி போடுறதுனால சன் டிவிக்கு என்ன பிரயோஜனம்? அது சன் டிவி எந்த பிரயோஜனம் இல்லை. அவன் யூத நசாராக்கள் அவனுடைய எஜமான் என்ன சொல்றானோ அதை இங்க போட்டாகணும், அந்த செய்தி இங்க பரப்பி ஆகணும். எங்க காபத்துள்ளால 30 லட்சம் மக்கள் கூடி தொழுறாங்க, அதை ஒரு நியூஸா போட மாட்டான். அதே வேட்டிகன்ல ஒரு 50,000 பேர் கூடி பெரிய நியூஸா போடுவான். கிறிஸ்துமஸை வேட்டிகனிலே 50,000 பேர் கூடி தொழுது வடக்கு நடத்தினார்கள் போடுவான். காபத்துள்ளால 30 லட்சம் பேர் கூடுவான், அதை போட மாட்டான். காபத்துல்லா செய்தி எப்ப போடுவான் அப்படின்னாக்கா, சின்ன ஒண்ணு ஸ்டாம்பேட் ஆகி ஒரு நெரிசல் ஆகி ஒரு 10 பேர் மௌத்தா போயிட்டா அதை பிளாஷ் நியூஸா திரும்ப போட்டுட்டு இருப்பான். நெரிசலில் சாவு, எத்தனை பேர் செத்தார்கள், இன்று வரை இறந்து மௌத்தா போன 10 பேர். இவன் என்ன பண்ணுவான், எத்தனை பேர் செத்தார்கள் இதுவரை தகவல் இல்லை, அப்பதான் பரபரப்பா இருப்பாங்க மக்கள். அப்ப இந்த இப்படி சன் டிவி இப்படி இஸ்லாத்துக்கு எதிராக போடுறதுனால, இஸ்லாத்தை கொச்சப்படுத்தினால இவனுக்கு என்ன பிரயோஜனம் நம்ம நினைக்கலாம், கலாநிதிக்கோ தயாநிதிக்கோ என்ன பிரயோஜனம் நினைக்கலாம். ஆனால் இவர்கள் அவர்களுடைய கைப்பாவை அவன் ஐரோப்பா நாடுகளிலேயோ இல்ல வெஸ்டர்ன் நாடுகளிலேயோ அல்லது அமெரிக்காலேயோ இவனுடைய டிவி அங்க சேனல் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய சப்போர்ட் நம்ம லான்ச் பண்ண முடியாது. அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டு செய்யறான். இந்த லைட் அந்த பின்னணி புரிஞ்சுங்க. என்ன இந்த பள்ளியாசில் உட்காந்து சன் டிவியை பத்தி விஜய் டிவி தான் பேசிட்டு இருக்கிறீங்க. எங்க ஹரமுடைய இமாம் ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேஸ் தாமத் பரகாத்துக்கும் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி. அவங்க இங்க வந்து டெல்லி ஜாமியா மஸ்ஜித்லயும் தாருல் தேவபந்தினுடைய ரஷீதியா மஸ்ஜித்லயும் பேசும்பொழுது இந்த மீடியாவை பத்தி தான் பேசினாங்க. நான் உங்களுக்கு விளங்கணுங்க தேவை பேரை சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னா மீடியா பவர் முஸ்லீம்களுக்கு வேணும், நீ முஸ்லீம்கிட்ட மீடியா பவர் இல்ல அப்படிங்கிறத பத்தி ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேஸே பேசினாங்க. இந்த பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு போவாங்க. இதனால என்ன பண்றான சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய இந்த குடும்ப ஸ்ட்ரக்சரை கெடுப்பதற்காக, இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை, குடும்ப கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக யூத நசாரா சக்திகள் மிகப்பெரிய சூழ்ச்சி பண்ணி இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தமிழ் சேனல்ல மட்டும் இல்ல, ஆந்திராவுக்கு போனா தெலுங்கு சேனல், கர்நாடகாவுக்கு போனா கன்னட சேனல், கேரளாவுக்கு போனா மலையாள சேனல், ஹிந்திக்கு போனா ஹிந்தி சேனல், எந்தெந்த பாஷைகளில் எத்தனை சேனல் இருக்கிறதோ அத்தனை சேனல்களிலும் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு டிவி சீரியல் ஒரு ஃபார்மட் கொடுத்துறாங்க. நீங்க ஒளிபரப்பக்கூடிய சீரியல்கள் இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும்.
இது உங்களுக்கு என்னடா ரெண்டு பிரயோஜனம். ஒண்ணு, பெண்களை ஈர்ப்பதன் மூலமாக பெண்கள் சம்பந்தமா, அதுல பெண்களுடைய சைக்காலஜி சம்பந்தமா பெண்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பிசினஸ் நடக்கும். அதே நேரத்தில் இதனுடைய ஹிடன் அஜெண்டா, இதுல மறைமுக அஜெண்டா என்ன அப்படின்னா, இதன் மூலமாக முஸ்லிம் பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்துடைய கலாச்சாரம் சீரழியும். நீங்க ஏதோ சீரியல் போடுறான், எந்த சீரியலை பார்த்தாலும் பொம்பளை சீரியலாக இருக்குது. ஏன்னா பாக்குறோம், நம்ம ஆம்பளைங்க காலையில கடைக்கு போயிடுறோம், வியாபாரத்துக்கு போயிடுறாங்க. மெட்ராஸ் இருந்தாலும் ஊரா இருந்தாலும் பொம்பளைங்க காலையில முடிச்சுதான் பிள்ளைங்களை பேக் பண்ணி அது முதுகுல ஒரு பெரிய சுமையத்துக்கு ஏத்தி அது ஆட்டோங்கிற ஒரு நாய் வண்டிக்குள்ள திணிச்சு பிள்ளைங்களை அழுவ கதற அனுப்பி விட்டுட்டு, இங்க மாப்பிள்ளை இங்க அனுப்பியாச்சு, பிள்ளை இங்க அனுப்பியாச்சு. இங்க இந்த சீமாட்டி என்ன பண்றானாக்கா, வீட்டுல ஹாயா உட்கார்ந்த உடனே அவசரமா பாத்திரம்லாம் கழுவிட்டு போட்டு முந்தானையும் கைமா உட்காந்துருவா டிவிக்கு முன்னாடி. எதுக்கு? அழுவுறதுக்கு. அந்த நடிக்கிற மூதேவி பணத்தை வாங்கிட்டு அழுவுறா, இந்த சீதேவி பணத்தை கொடுத்துட்டு அழுவுறா. நடக்குதா இல்லையா? அன்னைக்கு அது என்ன முக்கியத்துவத்தோட வீட்டுல பெண்கள் 2 பெண்கள் கூட்டிட்டா, என்னாச்சா அவ பாவம் மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டான், ஏதோ உங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா அந்த சீரியலை பத்தி சீரியஸா. அந்த சீரியல்ல என்ன காட்டப்படுதுன்னா முழுக்க என்னண்டாக்கா, லதாவுடைய புருஷன் கலாவோட தொடர்பு, கலாவுக்கு லதாவுடைய புருஷன் ரெண்டாவது தொடர்பு தான். முதல் தொடர்பு பிரபாகரனோட இருக்குது, பிரபாகரன் பொண்டாட்டிக்கு இன்னொரு ராமகிருஷ்ணனோட பொண்டாட்டியோட தொடர்பு, இப்படி அல்லாஹ் அக்பர் சங்கிலி தொடர் இப்படி காட்டி 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 பார்த்து என்ன ஆயிடுதுன்னா, ஓ இந்த மாதிரி கலாச்சாரம் தப்பில்லை போல தெரியுது, இந்த மாதிரி கலாச்சாரம் தப்பில்லை போல தெரியுது. நல்லா புரிஞ்சுங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இதை பார்த்து தான் கெட்டு போன அவசியம் இல்லை, அவங்க ஆல்ரெடி முடிஞ்சு போய் செல்லாங்க. அவங்க கலாச்சாரமே அப்படித்தான். முஸ்லிம் பெண்கள் பார்க்கும் பொழுது ஓ எல்லா சீரியலும் இதே திரும்ப காட்டுறான்டா. என்ன சகோதரர்களே, சைக்காஸ்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சைக்காலஜி, அதாவது மனோவியல் நிபுணர்கிட்ட பாருங்க, ஒரே காட்சியை ஒரே செய்தியை திரும்ப 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 கேள்விப்படும் பொழுது அந்த காட்சியின் தாக்கமும் அந்த செய்தியின் தாக்கம் நமக்குள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை ஒரு தடவை ஓதி நிறுத்திடாதீங்க, திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருங்க. ஏன்? அந்த குர்ஆனிய காட்சிகளும் குர்ஆனிய உபதேசங்களும் குர்ஆனிய செய்திகளும் உங்களுடைய உள்ளுக்குள் ஊடுருவ வேண்டும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த உபதேசத்தை இன்னைக்கு யூத நசாராக்கள் கைகொண்டு அதுல திரும்ப 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 காட்டப்படுது. இதுல என்ன பண்றா, ஒரு மாப்பிள்ளைய பெத்தவ பாக்குறான், அவன் மகனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த சீரியலை பார்க்கும் பொழுது பார்த்தா சுபஹானல்லாஹ், மாமியார் மருமகள் சண்டை. எந்த சீரியல் எடுத்தாலும் மாமியார் மருமகளை தீ வச்சு கொளுத்து ட்ரை பண்ணுவா, மருமக மாமியாருக்கு விஷம் வச்சு கொள்ள ட்ரை பண்ணுவா, இதை கொண்டுட்டு எப்படி தப்பிப்பா, அதை யாரை வச்சு கொள்ளுவா. இதே சீனை பார்க்கும் பொழுது இந்த மாமியார் உள்ளத்துல என்ன பதியுதுண்டா, ஒரு பெரிய வில்லி என் வீட்டுக்கு வரப்போறா, ஒரு பெரிய வில்லி வரப்போறா என் வீட்டுக்கு, என் மகனை என்கிட்ட பிரிக்க போற பெரிய வில்லி வரப்போறா, என் பாராட்டி சீராட்டி என்னுடைய ரத்தத்தையே அவனுக்கு பாலாக கொடுத்து வளர்த்த என் சீதேவியை என்கிட்ட பிரிக்க போற ஒரு பெரிய மூதேவி வரப்போகுது அப்படிங்கிற எண்ணம் இந்த மாமியாரோட உள்ளத்துல ஆழ பதிஞ்சுது. இதே சீரியல இந்த மருமக பாக்குற கல்யாணத்துக்கு முன்னாடி, இதே சீரியல் மருமக பாக்குற அந்த பிள்ளைய பாக்குற கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது அங்க மாமியார் பண்ற அராஜகம், மாமியார் பண்ற அநியாயம், மருமகளை சித்திரவதை பண்றது, கொடுமைப்படுத்துறது, மகன் தேர்ந்து பிரிக்கிறதுக்கான எல்லாம் முயற்சி பண்றது, இந்த காட்சிகளை பூரா பார்க்கும் பொழுது இது உள்ளத்துல என்ன பதியுதுடா, நான் ஒரு பெரிய வில்லியை சந்திக்க போறேன், என் வாழ்க்கையோட பெரிய எதிரியை சந்திக்க போறேன், என் வாழ்க்கையே அந்த மூதையை தான் பாழாக்க போறா, அந்த மூதையை நான் எப்படி சமாளிக்கிறேன். இந்த மாதிரி உணர்வோட ஒரு மாமியார் மருமகனும் சேரும் பொழுது அங்க சகோதரர்களை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே மாமியாருக்கு மருமகளுக்கு மத்தியில ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய சண்டை. இதுல மாட்டிட்டு முழிக்கணும் யார் தெரியுமா, இந்த டிவியை வாங்கி கொடுத்தான் பாருங்க அந்த மாப்பிளக்காரன், அதன் டிவி வாங்கி கொடுத்தான், அம்மாவுக்கு மனைவி டிவி வாங்கி கொடுத்தா அவன் தானே, அவன் மாட்டிட்டு முடிக்கிறான். ஏன் தான் அந்த டிவி வாங்கி கொடுத்தனும், அந்த டிவியை பார்த்து அம்மாவுக்கும் மருமகளுக்கும் மனைவிக்கு சண்டை. சகோதரர், இது ஏதோ நான் ஒரு கதையாகவோ இல்லை ஒரு கற்பனையாகவோ அல்லது ஏதோ இதா சொல்றல, எங்களுடைய மக்காப்பள்ளியில ஷரியத் கோர்ட் நடக்குது. ஷரியத் கோர்ட்ல வரக்கூடிய இதுவரையிலும் பாத்தீங்கன்னா இதை பெருமையா சொல்றதா அல்ல வேதனையா சொல்றதான்னு தெரியல. இந்த 9 வருஷத்துல 800 வழக்குகள் ஆரம்பிச்சு 9 வருஷம் ஆச்சு. 800 வழக்குகள், 800 வழக்குகள்ல 190% வழக்கு என்ன தெரியுமாங்க, மனைவிக்கோ கணவனுக்கோ பிரச்சனை கிடையாது. 90% வழக்குகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கிடையாது. பிரச்சனை யாருக்குண்டா, மனைவியுடைய அம்மாக்கும் கணவனுடைய அம்மாக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய வீட்டுல பாக்குறோம், மருமகளுக்கு தான் மாமியார் வில்லி நினைக்கிறோம். ஆனா பல குடும்பங்கள்ல மருமகனுக்கும் மாமியார் தான் வில்லி. என் மனைவி நல்ல வாசனை, அம்மா கருக்கா பாருங்க, முதேவி பிடிச்சவன் அவதான் அதற்கு எடுக்கிறா. இப்படி புலம்பக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க.
என் மனைவி தங்கமான வசதி என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கா, பாசமா இருக்கா, அவ அம்மாக்காரி நல்லா இருக்கிறா, அம்மாக்காரி ஒரு அரை மணி நேரம் அப்படி பார்த்துட்டு போயிடறா, அன்னைக்கு சைத்தான் வந்துடும் அவளுக்கு. அப்ப மருமகள்களுக்கு மட்டும் மாமியார் வில்லி அல்ல, மருமகன்களுக்கும் இன்னைக்கு மாமியார் தான் வில்லி. காரணம் என்ன சொன்ன சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு ஒழுங்கான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கோஆபரேஷன் இல்லை. குடும்ப வாழ்க்கைனா என்ன, எந்தெந்த விஷயங்களும் ஒருத்தர் விட்டு கொடுத்து நடக்கணும், எப்படி அன்பா இருக்கணும். பொதுவா நம்ம இதை பெண்களுக்கு மத்தியில் அதிகமா பேசணும். ஆனா நம்ம ஆண்கள் என்னன்னு சொன்னா, இயற்கையாகவே குறிப்பா முஸ்லிம் ஆண்களுக்குள்ள ஒரு கெட்ட குணம் என்ன தெரியுமா, நமக்கு மத்தியில் ஒரு ஆணாதிக்கம். நான் ஆம்பளையாக்கும், அந்த ஆணாதிக்கம். எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் கல்யாணம் முடிக்க போறேன், என் மனைவிட்டு எப்படி நடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உபதேசம் சொன்னாங்க. 4மே பெண்மையை மதிக்கக்கூடிய உபதேசம். அதுக்கு முன்னாடி அந்த உபதேசத்துக்கு முன்னாடி ரசூலோட வாழ்க்கை சம்பவத்தை சொல்ற கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட உலகத்திலே தலை சிறந்த ஆண்மகன், ஆண்மை மிக்கவங்க யார் இருக்க முடியாது. ஆண்மை மிக்கவங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்றால் சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் கட்டும் பொழுது அஸருக்கும் மக்ரிபுக்கும் இடையிலே 9 மனைவிமாரிடத்தில் உறவு வைத்துக் கொண்டார்கள். அஸருக்கு மக்ரிபுக்கு இடையிலே. உலகத்தில் அந்த மாதிரி ஆண்மான உலகத்தை யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்மை மிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷாவோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி, இன்னொரு மனைவி உம்மு சல்மா வீட்டுல ரலியல்லாஹு தஆலா வீட்டுல இருந்து ஒரு உணவு பதார்த்தம் வருது. ஆல்ரெடி ஆயிஷா ஏதோ கோபமா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உம்மு சல்மா வீட்டுல இருந்து உணவு பதார்த்தம் வந்தோன்னா சக்களத்தி பிரச்சனை, ஈகோ, கோபத்துல என்ன பண்றாங்க, அந்த உணவை ஓங்கி அடிக்கிறாங்க. அது அப்படியே உணவு கீழே கொட்டி வீடு பிளஸ் செதிரிடுது. நம்மளாம் என்ன பண்ணுவாங்க, நம்மள 2 வகை இருப்போம். ஒண்ணு என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஏன் மேல அடிச்சாலும் நான் தாதிக்கிட்டு போயிடுவேன், அந்த மாதிரி கேரக்டர் ஒண்ணு. இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி கோபமான அடி செருப்பால நாய பேய அவளை இவளை என்ன அடிச்சிட்டு இருக்கிற அப்படி போட்டு சாத்துறது அடிக்கிறது, இந்த மாதிரி கேரக்டர் இருப்போம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க பாருங்க, அந்த உணவு கொண்டு வந்தோன்னு சொல்றாங்க, அந்த உணவு கொண்டு வந்து சொல்றாங்க, உன்னுடைய தாய் இன்னைக்கு கொஞ்சம் கோபமா இருக்கிற, போயிட்டு அப்புறமா. யார சொல்றாங்க, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உன்னுடைய தாய் இன்னைக்கு கோபமா இருக்கிறா, போயிட்டு அப்புறமா அப்படின்னு அனுப்பிட்டு அந்த கீழே கொட்டின உணவு பதார்த்தங்களை அப்புறம் பெருமானசா அவங்க கையாலேயே எடுத்து அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஆண்மகன், ஆண்மை மிக்க உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி கோபப்படும் பொழுது கூட சில சமயங்கள்ல கொஞ்சம் இறங்கி போனாங்க. ஆனா இன்னைக்கு நாம என்ன அப்படின்ட்டாக்கா, ஏன் சத்தம் உயர்தோ, அடி அடி உத குத்து கத்துறது, அந்த அதுக்கு மேல கத்துறது. ஏன்னா அதுக்கு ஒழுங்கா சுண்ணத்தான நிக்கா பண்ணியிருந்தா அது கொஞ்சம் அடங்கி போகும். இவர் ஆல்ரெடி 50 லட்சம் ரூபாய் விலை போயிருக்காருங்க, அப்புறம் அது கத்தாம என்ன செய்யும், 50 லட்சம் ரூபா 2 பங்களா காரு இதெல்லாம் கொடுத்தா விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க. இவரை விலைக்கு வாங்கின மாடு நீ இவ்வளவு கத்துனா, நான் விலை கொடுத்த முதலாளி நான் எவ்வளவு கத்துவேன், அது கத்து கூட கொஞ்சம் 2 பேரும் பிரச்சனை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் திருமணம் முடிக்க போறேன், எனக்கு உபதேசம் பண்ணும்போது 4 உபதேசம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன் துதிமஹா இதா தைம், நீ உணவு உண்டால் நல்ல உணவு அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களும் நல்ல உணவு கொடு. நாங்க அப்படிலாம் இல்லை, யாரும் அதெல்லாம் படுக்காரங்க மனைவியை பட்டினி பட சாவடிக்கிறோம், யாரும் இல்லை, சாப்பாடு கொடுத்தானே செய்யறோம், அதுவல்ல. அங்க ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை கவனிங்க, அவங்களுக்கு உணவு கொடுப்பது நோக்கம் அல்ல. நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது மனைவியை பார்த்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேளுங்க. சகோதரர்களே, அவர்கள் 1000 முறை சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். ஒரு கணவன் தான் மனைவியை சாப்பிடும் பொழுது நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேளுங்க, மாஷா அல்லாஹ், அங்க அன்பு அப்படி அதிகரிக்கும். அதான் சொல்றாங்க, நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய மனைவி சாப்பிட்டாலாங்கிறத உறுதிப்படுத்திங்க. அதே மாதிரி சொன்னாங்க, சாப்பிட்டு முடித்த பிறகு மன் லஅக இஸ்பஹு அவ் அல்அகஹு, மன் லஅக அவ் அல்அக என்ன அர்த்தம், யார் விரலை சூப்புகின்றானோ, சாப்பிட்ட பிறகு விரலை சூப்புறானோ அல்லது சூப்பை கொடுக்கின்றானோ, யாருக்கு, தான் மனைவி வாயில வச்சு இந்த விரல சூப்பு. யாராவது செய்யறமா நம்ம இப்போ? இப்ப எனக்கு 60 வயசாகிறது, இப்ப பேர் சூப்பை கொடுத்தா என்ன எங்க வீட்டுல என் வீட்டுக்காரமா ஒத்துப்பாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சாப்பிட்ட உடனே ஒண்ணு உங்க விரல சூப்புங்க, அல்லது உங்க மனைவி வாயில விரல சூப்ப சொல்லுங்க. எவ்வளவு அன்பு உருவாகும், எவ்வளவு பாசம் உருவாகும். அதனால இந்த மாதிரி ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை உலகத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. அவர் சொன்னாங்க, நீ உணவு உண்ணும் பொழுது நல்ல உணவு உண்ண வேண்டும். வஅன் துல்பிஸஹா இதா லபிஸ், நீ நல்ல ஆடை அணிஞ்சா உன் மனைவிக்கு நல்ல ஆடை அணிவித்து அழகுப்பார். வாங்கி நான் ட்ரெஸ் எடுக்கல பெருநாளைக்கு, ஆனா மனைவிக்கு முதல்ல எடுத்து கொடுத்துறேன், அது பெரிய விஷயம் அல்ல. உங்க மனைவி எவ்வளவு அசிங்கமான ட்ரெஸ் போடுதானோ, மாஷா அல்லாஹ் இந்த ட்ரெஸ் நீ எவ்வளவு அழகா தெரியுமா இருக்கிற அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே பொத்துரும் காலில் சண்டை அடைஞ்சிருவாங்க.
ஒரு மனைவி ஆடை கொடுத்துட்டு கணவனுக்கு முன்னாடி எங்க நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, சே என்னடா அன்னைக்கு கடையில பார்க்கும்போது அசிங்கமா இருந்துச்சு, நீ உடுத்த பிறகு அந்த புடவைக்கு அழகு கூடிடுச்சே. ஏங்க அது பொய்யாவே இருந்தாலும் தப்பு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி 3 நேரத்துல பொய் சொல்றது அனுமதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நேரத்துல பொய் சொல்றது அனுமதிக்கிறாங்க. ஒன்னு போர்க்களத்துல பொய் சொல்லலாம். ரெண்டாவது சண்டையிட்டு கூட 2 சகோதரர்களை சமாதானப்படுத்துவதற்காக 2 பேர் கருப்புன்னு இருக்காங்க, அவங்களை சமாதானப்படுத்துக்கான இவரை கூப்பிட்டு, யோ நீ தான்பா அவர் மேல கோபமா இருக்கிற, அவரை உன்னை பத்தி என்ன சொன்னா தெரியுமா, சே உன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு, இவர்கிட்ட போய் நீ தான் அவங்க மேல கோபமா இருக்கிற, அவர் மேல ரொம்ப முகமத்தா இருக்காரு, நேற்று கூட ரொம்ப நல்லா பேசிட்டாரு அப்படின்னு 2 பேரும் கோபம் இறங்கும், 2 பேரும் அன்பாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதிரி போய் சொல்லுங்க. 3ஆவதா சொன்னாங்க மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக 400 ரூபாய் புடவை எடுத்து வந்து பில்லை கிழிச்சிட்டு எவ்வளவு தெரியுமா 2000 ரூபாய் போய் சொல்லுங்க, தப்பு இல்லை. அப்பதான் மனைவி திருப்தி அடைவாங்கன்னா போய் சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த புடவை எடுத்தவர் மனைவி பங்க பராரி அசிங்கமா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அழகு, சே என்ன அழகா இருக்கிற அப்படி சொல்லுங்க. நீ ஆடை அணிந்தால் அவளுக்கு நல்ல ஆடை அணிவிக்கணும், அவளுடைய ஆடை நல்லா இருக்கு, அழகா இருக்கு, என்கரேஜ் பண்ணு. 3ஆவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரணத்தை கொண்டு அவளுடைய முகத்தில் அறையாது, எந்த காரணத்தோடு பொண்டாட்டி அடிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, மனைவியை அடிப்பவனை விட மானம் கெட்ட ஆம்பளை யாரும் இருக்க முடியாது. நாம நினைக்கிறோம் ஆம்பளை அடிக்கத்தான் செய்வோம், ஏன் அடிக்கணும்னாக்கா பாவப்படுத்த நம்மளை திருப்பி அடிக்காதுங்கிற தெரியும். இவர் ஆம்பளை அடிக்கணும், தன்ன மாதிரி ஒரு ஆம்பளை சண்டை போடணும், அடிக்கணும், தன்னோட பயிலாண்டி சண்டை போடணும், அப்ப ஒரு ஆண்பளம் சொல்லலாம். இது பாவப்படுத்தணுமோ, அது கையை முடிச்சு விட்டுறலாம், ரொம்ப பூ போன்ற உடம்பு. அந்த தைரியத்தில் என்ன பண்றதுன்னா அடிக்காது, அடிச்சாலும் அந்த அடி நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற தைரியத்தில் மனைவி போட்டு அடிக்கிறது எந்த நியாயம் இது? மனைவி அடிக்கிறது எங்க இஸ்லாத்தில் இடம் இருக்குது? மனைவி அடிக்கிறது எங்க இஸ்லாத்தில் இடம் இருக்குது? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆண் மகனிலேயே ஒரு மோசமான ஆண்மகன் யார் என்றால், இரவு முழுவதும் மனைவியை அடித்துவிடு, பகல் முழுவதும் மனைவியை அடித்துவிடு, அடிமையை போன்று அடித்துவிட்டு இரவிலே அவளுக்கு முன்னால் அடிமையை போன்று மண்டியிடுபவன், இவன் தான் ஆம்பளைங்க மோசமான ஆம்பளை. பகல் முழுவதும் அவளை அடிமை மாதிரி போட்டு அடிப்பான், இரவுல இவன் அடிமையாயிடும் அவளுக்கு முன்னாடி. இன்னைக்கு குழந்தைங்க சைக்காட்ரிஸ்ட் சொல்லக்கூடிய குழந்தை மனோநலவியல் இருக்கிறாங்களே, இவங்க சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னா, தயவு செஞ்சு ஒரு கணவன் மனைவி குழந்தைக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க. நீங்க சண்டை போடுறது குழந்தையுடைய மனநிலை பாதிக்கும். பின்னாடி அந்த பிள்ளை ஒரு சமூக விரோதியாகவோ ஒரு கெட்ட குணத்தோடவோ ஒரு முரட்டு சுபாவத்தோட உருவாவதற்கு கணவன் மனைவி சண்டை ஒரு காரணம். அதனால சைல்டு சைக்காட்ரிஸ்ட் சொல்லக்கூடிய குழந்தை மனோவியல் நிபுணர்கள் சொல்றாங்க, நீங்க சண்டை போடுறதா இருந்தா நைட்டு 10 மணிக்கு மேல குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் 2 பேரும் சண்டை போடுங்க. குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு 10 மணி மேல அடிச்சு சண்டை போடுங்க 2 பேரும். ஆனா அது நேர் மாற்றமா, குழந்தை முழிச்சிட்டு இருக்கும் சண்டை போடுவாங்க, குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிடுவோம். நேர் மாற்றமா நடக்குது. சகோதரர் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எந்த காரணத்துக்கும் மனைவி அடிக்காது. 4ஆவதா சொன்னாங்க, வலா தஹ்ஜுருஹா இல்லா ஃபீ பைத்திஹா, அவளை கண்டிப்பதா இருந்தால் 4 செவுத்துக்குள்ள யாருக்கு தெரியாம கண்டி. அவளை கண்டிப்பதா இருந்தால் 4 செவுத்துக்குள்ள கண்டி, பப்ளிக் இடத்துல பொது இடத்துல வச்சு கண்டிக்காது. ஏன்? பெண்களுடைய உணர்வு ரொம்ப பூ போன்றது, அந்த உணர்வை மதிச்சு நடந்துக்க. நீ நான் ஆம்பளை, நினைச்ச இடத்துல கண்டிப்பேன், நினைச்ச இடத்துல அடிப்பேன் அப்படின்னு அடிக்கிறது எந்த உரிமையும் கிடையாது. ரசூலுல்லாஹி சொல்லி தராங்க. இதை விட ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கையை யார் கற்றுத்தர முடியும்? ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையை கற்றுக்கொண்டு நாமும் இந்த இல்லற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த இந்த 4 விஷயங்களை இந்த மணமக்களும் நம்ம பழைய மணமக்களாகிய நாமும் அல்ல வருங்கால மணமக்களும் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய ஒரு முன்மாதிரி உலகத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இல்ல குடும்ப வாழ்க்கையை அதே போன்ற வாழ்க்கையை அமைத்தருள்வானாக. அதே நேரத்தில் குறிப்பாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். பெண் பிள்ளையை பெற்றவர்கள், பெண் பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் இப்ப குழந்தை 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே உஷாராயிடுங்க. என்ன செஞ்சு உஷாராகணும்? வரதட்சணை கொடுத்தா நிறைய சம்பாதிக்கணுமா, நிறைய சேர்த்து வைக்கணுமா? இல்ல, அவங்களுடைய பிள்ளையுடைய மானத்தையும் ஈமானையும் காப்பாற்றுவதற்கு இப்பொழுதே முயற்சி ஆரம்பிங்கள். நம்ம 4 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளைங்கும் பொழுது அதுதான் பெண் பிள்ளைகளுக்கு ஹயா வளரக்கூடிய நேரம், வெட்கம் வளரக்கூடிய நேரம். அந்த வெட்கம் வளரக்கூடிய நேரத்துல நாம திருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், அந்த சினிமால அந்த டான்ஸ்காரி ஆடுவார்ல அந்த மாதிரி ட்ரெஸ் பிள்ளைக்கு தாங்க, இந்த சினிமால இந்த டான்ஸ்காரி ஆடுவ பாருங்க அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி தாங்கன்னு சொல்லி அந்த விபச்சாரிகள் அணியக்கூடிய ஆடையை நம்முடைய பிள்ளைகளுக்கு போட்டு அணிவித்தால் நாளுக்கு நாள் அந்த பிள்ளைகளுக்கு ஹயா குறைந்து வெட்கம் குறைந்து, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை 20 வயசான பிறகு நீங்க கோணியால் அதுக்கு புர்கா தச்சு போட்டாலும் உள்ளத்துல ஹயா இருக்காது, உள்ளத்துல வெக்கம் இருக்காது. அப்புறம் கல்யாணம் முடிச்ச பிறகு மச்சனுக்கு வைக்க மாட்டேங்கிறா, ஏத்தூட்டுக்காரனுக்கு வைக்க மாட்டேங்கிறா, இவனுக்கு வைக்க எப்படி வைக்குவா? எப்படி வைக்குவா? அங்கதான் ஹயா இல்லாம போயிடுச்சு. ஹயா கெடுத்தது பெற்றோர்கள். பெண் பிள்ளைகளை ஊட்டி வளர்க்க வேண்டிய ஹயாவை பெற்றோர்கள் கெடுத்தாச்சு.
முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தீன் இல்லை, இஸ்லாம் இல்லை, இபாதத் இல்லை, அவங்க வைக்க மாட்டேங்கிறா, இவங்களுக்கு வைக்க மாட்டேங்கிறா, ஹிஜாப் இல்லை, பரதா இல்லைன்னா திடீர்னு தாளம் முளைச்சு வந்துருமா வெக்கமோ ஆயாவும்? சின்ன வயசுல இருந்து வர வேண்டியது. ஆகவே பெண் பிள்ளையை பெற்றவர்கள் சிறு வயதிலிருந்தே உங்களுடைய பெண் பிள்ளைகளை அந்த வெட்க உணர்வோடு, ஹயா உணர்வோடு வளருங்கள். அதுதான் அவர்களுடைய வருங்காலத்திற்கு, அவருடைய தக்வாவுக்கு, இறைச்சத்துக்கு ஏற்றது. வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு கற்றுத் தருகின்றானோ அந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும், குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளில், இல்லற வாழ்க்கைகளில் எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடித்து அல்லாஹ் தூதர் கற்றுத்தந்த வாழ்க்கையை நம்முடைய இஸ்லாமிய இல்லறங்களில் ஏற்படுத்தி அருள்வானாக. இந்த மணமக்களை வாழ்வாங்கு வாழச் செய்து அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான அருள் வளத்தோடு, பொருள் வளத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.